என் பக்கத்துல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் நாங்கெல்லாம் பயந்து போய் என்னடா என்னடா அப்படின்னு கேக்குறோம். அவன் அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம ஒரு பக்கமா அப்படியே கைய காமிச்சு அப்படின்னு திரும்பவும் கத்துறான். மேகி மேல எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். அவ வெளியே தனியா காரிடோர்ல நடந்துனுக்குறா. நான் போய் என்னுடைய ஃபீலிங்ஸை கொட்டிடலான்னுக்கிறேன். என்ன சொல்ற? டே அர்து, நானும் வரட்டுமாடா? சிவ பூஜைல நாத்துடா கரடி. மேகி, அந்த பூனைன்னா நீ உயிரே விடுறல்ல, அந்த பூனையை கபக்குன்னு பிடிச்சி உன்கிட்ட காமிச்சு உன்னை நான் இம்ப்ரெஸ் பண்ணல. என் பேரு அர்த்தம் இல்லை. ஏய், வாட் ஹேப்பன்? என்ன ஆச்சு? ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஹீரோ தேடிட்டு இருக்காங்க. they want good face looking, tall, slim, மீசை இல்லாம. Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna hey, friendship தான் ஒரு பூக்குடை, இதில் பேப்பர் பூ கிடையாதுடா. நான் ஃபாஸ்டா நடந்தேனா அவனு ஃபாஸ்டா என் பின்னாடி நடந்து வந்தான். நான் ஸ்லோவா நடந்தேனா அவனு ஸ்லோவா என் பின்னாடியே வந்தான். அப்போ மீடியமா நடந்தா மீடியமா நடந்தா மேல வந்து மோதி இருப்பான். அவதான் சொல்லிட்டு இருக்காளோ, வாய் முடியும் சும்மாற. விஷயத்த கேளு ராக்ஸ். சொல்லு. கடைசியில என் பின்னாடி ஏண்டா வரேன்னு கேட்கறதுக்கு நான் திரும்பினேனா உடனே கத்தி எடுத்து காமிச்சு ஏய் ஊ யா அப்படின்னானா? இல்ல ஸ்ப்ரே எடுத்து அடிச்சுட்டானா? அதெல்லாம் ஒன்னும் ஆகல. என்ன திரும்ப நடந்துச்சு? அவன் என்கிட்ட கேட்டான், நான் இங்க உன் பின்னால வரேன், நீதான் என் முன்னால போறேன்னு. சரியான கடினா இருந்தான்ப்பா. நான் அப்ப கிட்ட போய் மூஞ்ச ஊத்து பார்த்தேன்னா அப்பதான் தெரிஞ்சது என்னோட காலேஜ் சீனியர்னு. அப்புறம் என்னாச்சு பொங்கோ? அப்புறம் என்ன நடந்துச்சு? நான் அவனை துணைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் போங்கோ. பொங்கோ, நேக்கு நைட்டுன்னு இன்னொரு கதை ஞாபகம் வர்றது. அது என்னடா கதை? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இன்னொரு கோஷ்டி கூட பெட்டை கட்டிட்டு நைட் ஷோ படம் பார்க்க போனோம். அதுவும் பேய் படம். எனக்கு பேய் கதைனா ரொம்ப பிடிக்கும். மேகி, இந்த இருட்டுல இப்போ இதெல்லாம் தேவையா? அவசியமா? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல போங்க, அப்புறம் ஏன் பயப்படுற? அதானே பேய்கிக்கல எதுக்காக பயந்துட்டு இருக்காய்? நான் இப்ப இன்னொரு கதை சொல்றேன் பாரு. என் வாழ்க்கையில நடந்த கதை. ஒரு நாள் ராத்திரி, அமாவாசை இரவு, நிலாவும் இல்ல, கும்மிருட்டு. நாங்க 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எக்ஸாசஸ் பேய் படம் பார்த்துட்டு நைட் ஷோ அப்படியே திரும்ப வீட்டுக்கு வந்துருக்கோம். வர்ற வழி காடு நிறைஞ்ச பகுதி. சல 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 சலன்னு ஒரே சத்தம் மட்டும்தான் கேக்குது. திடீர்னு நாயோட அதோட ஊழச்சத்தமும் நிறைய ஊழையிடுது. அப்படியே வந்துட்டு இருக்கோம். எங்க கையில எல்லாம் தடி. எதுக்குன்னா நாய் வந்ததுன்னா அது மேல டமா டமா டமான போடுறதுக்கு. நாங்க அப்படியே வந்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு எங்க எல்லாருக்குமே உள்ளூர் ஒரு பயம்தான். ஆனாலும் அந்த பயத்தை வெளியில காமிச்ச கூடாது. ஏன்னா பெட்ல நாங்க வின் பண்ணோம். அதனால பயத்தை அப்படியே மனசுல வச்சுட்டு நாங்க அப்படியே வந்துட்டு இருக்கோம். கத்தக்கூடாது கத்தக்கூடாது அப்படிங்கிறது எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார இருக்கிற அக்ரிமெண்ட். திடீர்னு என் பக்கத்துல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் நாங்கெல்லாம் பயந்து போய் என்னடா என்னடா அப்படின்னு கேக்குறோம். அவன் அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம ஒரு பக்கமா அப்படியே கைய காமிச்சு அப்படின்னு திரும்பவும் கத்துறான். என்னடா? அங்க என்ன ஏதாவது பேய் பாத்தீங்களா? பா இல்ல, அங்க ஒரு ரிக்ஷா பார்க் பண்ணியிருந்தது. அந்த ரிக்ஷாக்குள்ளார ஃபுல் ஒயிட்ல ஒரு உருவம். டே சாம், எப்படியாவது அந்த பபுள் கம் வாங்கினுண்டா. எப்படா வாங்குறது? உனக்கு தான் வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாதாச்சே. ஆக்சுவலா அந்த பபுள் கம் சரியா இருக்குமா? ஐ திங்க் அந்த கம் நல்லா இருக்கு.
கம்மு சரியா இருக்குமா அறிவில்லை உனக்கு. எடை போடவா கொடுத்தாங்க? உனக்கு அறிவே இல்லைடா. எப்போ எதை பேசணுன்னே தெரியாதுடா. அறிவு கட்ட முண்டம். சரி பேசாம சாப்பிடு. அப்புறம் ரேக்ஸ் அந்த உருவத்தை பார்த்துட்டு அந்த உருவம்னு அங்க ஒண்ணுமே இல்லையாக்கும். அந்த ரிக்ஷாக்காரன் தான் குளிரும் கொசுக்கடியும் தாங்க முடியாம இடுப்புல இருக்கிற வேட்டியை கழட்டி போட்டு தலையோட காலை இழுத்து போத்தின்னு தூங்கிட்டு இருந்திருக்கான். எங்களோட பெட்டுக்கு பெட்டு தான் போச்சு, வேற ஒன்றும் இல்லை. அப்படியே சிரிச்சு பேசிட்டு அப்படியே நாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம், அவ்வளோதான். இப்ப கேளு, நான் ஒரு சூப்பர் ஜோக் சொல்றேன். ஒரு நாள் என்னாச்சு, எங்க டான்ஸ் ட்ரூப்ல எங்க மாஸ்டர் சொல்லி எல்லாரும் வெளியூருக்கு ஒரு ப்ரோக்ராம்காக போனோம். அப்போ பாய்ஸ்லாம் நாங்க கிளம்பிட்டோம். கேர்ள்ஸ் திடீர்னு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மாஸ்டர் வந்து என்கிட்ட அர்து கொஞ்சம் எனக்காக ராதவேஷம் போட அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி நம்ம மாஸ்டர் ஆச்சே, போனா போதுன்னு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு, எனக்கு சூப்பரா மேக்கப் பண்ணி சேட்டை கிட்டையெல்லாம் பின்னி அப்படியே அசல் பக்கா ராத மாதிரியே ஆயிட்டேன். ஏன் அப்படி என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு டான்ஸ் வேற எல்லாம் தெரியுமா, அதனால அப்படியே போட்டாங்க, வேஷம் போட சொல்லிட்டாங்க. ஸ்டாப் ஸ்டாப். இப்ப எதுக்காக சிரிக்கிற? தனியா ஃபீலிங்ஸ் விட்டுக்கிற? இல்ல, உன்னை அந்த வேஷத்துல அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தா அர்து, பயங்கர சிரிப்பா வருது. கற்பனை எல்லாம் அப்புறமா பண்ணு, முதல்ல கதையை கேளு. சரி மேல சொல்லு. எங்க மேல சொல்றது, கதையை மறந்துட்டேனே. டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச உடனே என்னாச்சு, அந்த ஊர்ல ஒரு நாட்டாமங்கல் இருக்காரு. அவர் நேரா என் பக்கத்துல வந்து அப்படி ஒரு ரோஸ் எடுத்து என் கையில கொடுத்தாரு. ரோஸ கொடுத்ததோட விட்டாரா, சந்தனம் எல்லாம் எடுத்து என் மேல ஃபுல்லா பூசிட்டாரு. இதெல்லாம் கூட ஓகே. ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து, ஏய் என்ன கரகாட்டம் ஆடின நீ? அடைச்சி போங்க, அந்த பணத்தை எடுத்து என் பிளவுஸ்ல குத்தி விட்டாரு. குரூப்ல எல்லாரும் தைச்சிட்டாங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? இப்படி வா. நானு ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது, அப்ப நான் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தேனா, அப்ப அது வந்து மொட்டை அடிச்சா முடி வளரும், விதை விதைச்சா செடி வளரும். கலக்கறடா, கிரேட் கோயிண்டா, வெரி குட். இதுதான்டா கரெக்ட் டைம். என்ன குளிக்கிறதுக்கா? இல்லடா, நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப பிடிச்ச வார்த்தை தேவையான நேரத்தில் வராது. வந்துச்சு. மேகி மேல எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். அவ வெளியே தனியா காரிடோர்ல நடந்துனுக்குறா. நான் போய் என்னுடைய ஃபீலிங்ஸை கொட்டிடலான்னுக்கிறேன். என்ன சொல்றேன்? டே அர்து, நான் ஓட்டுமாடா. சிவ பூஜைல நாத்துடா கரடி. நீ மட்டும் போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சொல்லிட்டு வந்துடுறேன்டா. போயிட்டு வாங்கடா. ஃபீலிங்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாதடா. கண்ணடிச்சா பொண்ணு வரும், பொண்ணடிச்சா கண்ணடிக்குமா. ஸ்விட்ச் போட்டா லைட் எரியும், லைட் போட்டா ஸ்விட்ச் எரியுமா. எரியவே எரியாது. ஏண்டா இப்பதான் ஃபுல் சிட்டில கரண்ட் போயிடுத்தோனோ, எப்படிடா லைட் எரியும்? அனாவசியமா ஏன்டா இப்படி கேனத்தனமா பாட்டு பாடிட்டு இருக்க? வேற ஏதாவது யோசிடா. ஹே ராக்ஸ், எங்கடா எல்லாரும்? வெளியில போயிருக்கா. ஹேய், வெளியில தான் நல்லா காத்து வரும், நானும் போறேன் வெளியில. போங்கோ, நீ போக கூடாது, போங்கோ. ஏய், இது ஏன் வீடு, அது ஏன் காரிடோர்? நீ யார் என்ன போக கூடாதுன்னு சொல்றதுக்கு? எல்லாத்துக்கும் இப்படி நீ உரிமை பிரச்சனை உண்டாக்கிட்டு இருப்பியா நீயே? போகாதனா போகாத, அவ்வளவுதான். முடியாது, நான் போவேன். ஐயோ போகாத, போங்கோ. அங்க அர்துவும் மேகியும் தனியா பேசிட்டு இருக்கா. பேசிட்டுமே, அதுல என்ன, நானும் அவங்க கூட போய் பேசுறேனே. ஷூ, விஷயம் தெரியாம உளராத, போங்கோ. என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் என்னால முடியாது. அப்ப நாங்க போவேன். ஷூ நில்லு, போங்கோ. அது அவன் வந்துட்டு
ஆ பாட்டி பாட்டி பாட்டியை பத்தியா பேசிட்டு இருக்கா? பாத்தியா? ஏன் அது நல்ல விஷயம் தானே? ஆமாமா, அது வந்து பர்த்டே பார்ட்டி. அதுவும் உன்னோட பர்த்டே பார்ட்டி பத்தியாக்கும் பேச போயிருக்கா. சோ ஸ்வீட். ஏய், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் எவ்வளவு லக்கியா இருக்கணும். நான் போறேன். ஏய் போங்கோ, எல்லாமே அர்த்தூட ஐடியோ ஆக்கும். எல்லாருக்குமே விஷயம் தெரியும் உன்னை தவிர. நீ யார்ட்டையும் சொல்லிடாத, ஓகேவா? என்ன விஷயம்? யார்கிட்ட சொல்லக்கூடாது? அவ்வளவு முக்கியமான விஷயமா? ஷோ வாடா உப்ளி, உங்ககிட்ட தாண்டா அந்த விஷயத்த முதல்ல சொல்லக்கூடாது. என்ன நீ என்ன போன ஜென்மத்துல ஏதோ ராஜாக்கு டமார் அடிக்கணும்னா இருந்தியா? உன்கிட்ட மட்டும் ஒரு விஷயத்த சொன்னோன்னு வச்சுக்கோயேன், டமார் அடிச்சு போஸ்ட் ஓட்டி தான் எல்லாருக்கும் தெரியப்படுத்திருவியே. ஆமாண்டா, எல்லா விஷயமும் எனக்கு லேட்டா தான் தெரியுது. நீங்க தான் என்ன உங்க குரூப்ல சேர்த்துக்கவே மாட்டேங்கிறீங்களே. இன்னும் என்ன அந்த காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ற சர்வரை தானே என்ன பாக்குறீங்க. இரு இப்ப எதுக்காக இவ்ளோ ஃபீலிங்ஸ் நீ கொட்டின்னு இருக்காய்? நாங்க எந்த விஷயத்தையாக்கும் உன்கிட்ட இருந்து மறைச்சோம்? இவ்வளவு அன்னைக்கு ஒரு ஜூவில் ஒரு வாத்து தப்பிச்சு அந்த வாத்து ஷாம துரத்துச்சு. அத கடைசியா தானே என்கிட்ட நீங்க சொன்னீங்க. இவ்வளவு மேகி கூட ரிசல்ட் ஃபெயில்னு வந்துச்சு, அது கூட கடைசியா தானே தெரிஞ்சிச்சு. இன்னொன்னு, நீ வந்து கால் தடிக்கு விழுந்து மேனேஜர் சூல பல்லால கடிச்சு இழுத்தீங்க, அது கூட அவ்வளவா தான் எனக்கு தெரிஞ்சு. ஏண்டா இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? உன்கிட்ட சொல்லன்னு இதுக்கு போய் ஃபீலிங்ஸ் விட்டு அழுதுன்னு இருக்காய். சரி ஏண்டா அந்த காஃபி ஷாப்பை நீ பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டியே, யாராவது உள்ள வந்துட்டு என்னவாக்கம் பண்றது? அந்த காபி ஷாப்ல யாரு வேணா உள்ள வரலாம், ஆனா உள்ள வந்த எல்லாரும் வெளியே போவே முடியாது. அப்படி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் அதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. நேக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறதே. எனக்கு புரியலடா. அது மாதிரி எங்க மாமா ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அதாவது குரு படத்துல வருமே, அப்படி தொட்டவன பயம் 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 பயம், அது மாதிரி உள்ள இருந்து அப்படி தொட்டவன பயம் 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 சவுண்ட் வரும். அப்படியா? எவ்வளவு நல்ல காத்துல இருக்கு. ப்ளசன்ட்டா இருக்கு. மேகி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. என்ன? அது வந்து இதை எப்போ நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியாம போச்சா. இப்பதான் எனக்கு தைரியம் வந்து சொல்லான்னு முடிவு எடுத்தேன். அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஓ மை காட், அதேதான் மேகி, அதேதான் நீ நினைக்கிறியா? அதேதான். ஐ அம் சோ ஹாப்பி அர்த்து. Even I am so happy, Maggie. Even I am so happy. இப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணியாகணுமே. ஓகே, பபுள் விடலாம். ஓகே, பபுள் கம் ஊதுற ஸ்டைலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நம்மகிட்ட பேசினாலும் பேசுவாங்க. ஊதுறோ, ஊது, பபுள் விடுறோ, ஊதுறோ. மேகி, அந்த பூனைன்னா நீ உயிரையே விடுறல்ல, அந்த பூனையை கபக்குன்னு பிடிச்சி உன்கிட்ட காமிச்சு உன்னை நான் இம்ப்ரெஸ் பண்ணல, என் பேரு அர்த்தம் இல்லை. மேகி, இதை வச்சு உன்னை கவர் பண்றேன் பாரு. பரவாயில்ல மச்சான், அப்படியே நைஸாக போய் எடுத்து வாயில பட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துக்கோ, பார்க்குறாங்க, எடு. ஓ,
ஓ மை காட், இது என்னோட பபிள் கம் இல்ல, வேற யாரோ துப்பி வச்சது. ஐயோ ஏய் என்னாச்சு? ஹலோ என்னாச்சு? ஏய் வாட்ஸ் ஹேப்பனிங்? ஹலோ சாம், வாட் ஹேப்பன்? என்ன ஆச்சு? ஏய் கம் ஆன், வாட் ஹேப்பன்? ஏய் வாட் ஹேப்பன்? என்ன ஆச்சு? ஓகே ஓகே. தேங்க்ஸ் தேங்க்ஸ் a lot. அந்த கம் சரியா இருந்துச்சு. நிலாவேவா செல்லாதேவா என்னாலும் முன் பொன்வானம் நான். அச்சா என்ன சூப்பராயிட்டு பாடுறடா நீ. நேஷனல் அவார்டே வாங்குறதுக்கான ராசி இருக்குடா நோக்கு. ஐயோ ச்சே. டேய் இது வெறும் ஆன்டிசெப்டிக் லோஷன் தான்டா, ஒன்றும் வலிக்காதுடா, ஒன்றும் எரியாது. டேய் இங்க 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 இந்த இடத்துல. ஓ எரியாதுடா, ஜில்லுன்னு தான்டா இருக்கும். என்ன ஏண்டா நான் தான் எரியாதுன்னு சொன்னேனோ, பின்ன எதுக்காக கத்தின்னு இருக்காய்? இல்லடா, நான் தான் வந்து இந்த கேண்டில் ட்ராப் ஊத்திச்சு. சரி சரி சரி. ஏய் சரி, அந்த பூனைக்குட்டியை பாத்தீங்களா? ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. நான் போய் இதை தேட போறேன். யாராவது வரீங்களா? சரி யாரும் வராதீங்க, இங்கே கிடங்க, நானே போய் அதை தேடிக்கிறேன். புஸ் 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 கி கி சி 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 மியாவ். ஆமா ரொம்ப பயமா. என்னடா? ஒன்னும் இல்ல, வலி. கிட்டி சி மியாவ். கிட்டி 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 மியாவ். கிட்டி புஸ் புஸ் கிட்டி கிட்டி கிட்டி. Hey mamushka, mashka, pushka. Iskutine, futine, Kashmir, Sukhbir, bir, bir, bir. வாவ். ஏய் गाइस 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 गाइस, இவன் தான் புஷ்கா, என்னோட புது ஃப்ரெண்ட். ஷீஸ் கோகோ. ஹாய். ஹாய். Hi. 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 புஷ்காக்கு தமிழே பேச தெரியாது. Tasko, mushko, navrati, lova. Borkova, surakova, navrati, gova. மேகி, இந்த பால் கோவாவை எங்கேயாவது புடிச்சிட்டு வந்த? நம்ம ஃபிளாட்ல இருந்தா. ஏய் அந்த கியூட்டான பூனை இருந்ததுல, அந்த பூனைக்கு இவர்தான் ஓனர். ஓஹோ. Mashka, kushka, navrati, lova. Kuragova. ஸ்டாப் ஸ்டாப். நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், டேஞ்சர் டேப் மாதிரி அதே சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
என்ன செஸ்கா லஸ்கா நவரத்தி லோவா உங்க ஆயா வீட்டுக்கு நான் போவா. இது மாதிரி செய்யுங்க. ட்ரை இட். இவ்ளோ ஃபாஸ்டா பண்ணா எவ்வளவு நேரமா ட்ரை பண்றது? ஜஸ்ட் ட்ரை இட். ஆக்சுவலி நெக்ஸ்ட் யா நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட். ஏய் what are you doing? என்ன பண்ற சாம்? எப்படி பண்ணும்? இப்படி 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 இப்படி. இப்படி இப்படி இப்படி. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஓகே ஃபைன். 1 செகண்ட். ஹலோ ஹாய். ஏய் லாங் டைம். எப்போ வந்து அவுட்டோர்ல இருந்து? யா இட்ஸ் ஃபைன். வேலை போகுது. 2-3 ப்ராசஸ் இருக்கு. நல்ல ப்ராஜெக்ட் இருக்கு கையில. ஐம் நாட் அட் ஹோம். நான் இங்க ஒரு காஃபி ஷாப்ல இருக்கேன். கட் பர் கட் கூட ஷாப். யா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஹீரோ தேடிட்டு இருக்காங்க. தே வாண்ட் குட் ஃபேஸ் லுக்கிங், டால், ஸ்லிம், மீசை இல்லாம. யா யாரா இருந்தா சொல்றியா? கொஞ்சம் பார்க்க மாதவன் மாதிரி இருக்கணும். அது யாரா இருந்தாலும் என் மொபைல் கான்டாக்ட் பண்ண சொல்லணும். ஓகே? என்னது? ஏய் மாதவனையும் போட சொல்றியா? எனக்கு கிண்டலா? விரிக்கிற ஃப்ரெஷ் ஃபேஸ். ஓகே? ஏய் 1 செகண்ட். பேட்டரி டவுனா இருக்கு. தட்ஸ் வை சார்ஜ் கூட பண்ண முடியாது. ஓகே தென் பை பை. உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? யா யா நான் கூட 59. நானும் ஸ்லிம். ஓகே. எனக்கு கூட மீசையெல்லாம் வராது. ஐ மீன் வளராது. பார்க்கறதுக்கு நான் வேற மாதவன் மாதிரி இல்ல. அப்படியா? நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கல. உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு Oh பயமா my இருக்கு. God. யோசிச்சு சொல்லுங்க. அதே மாதிரி பேசினல பிடிச்சிருக்கா? ஓ கியூட். வாவ் so sweet. ஓ கார்ச்சி. அப்படியா? கம் ஆன் சொல்லுங்க சொல்லுங்க. ஓ கார்பச்சே. வாவ் so cute. Just a minute. Okay. Guys, ஆக்சுவலா எனக்கு அந்த அபிஷ்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? எவ்வளவு ரொமான்டிக்கா பேசுறாரு. அப்படி என்ன ரொமான்டிக்கா பேசினாரு? நிறைய பேசினாரு. ஆனா எனக்கு தான் எதுவுமே புரியல. உனக்கு அவருக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. என்னன்னு சொல்லட்டுமா? நீ பேசினாலும் யாருக்கும் புரியாது, அவர் பேசினாலும் யாருக்கும் புரியாது. போங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு போங்க. அது சரி. ஆனா என்ன ஆனா அவனா? நான் பேசிட்டு வரேன். என்ன பண்ண போற? வழி விடு. நானும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ அஷ்கா புஷ்கா.